நண்பர்களாக நாங்கள் 3 நாள் சுற்றுலா பயணமாக கேரளா மாநிலத்தில் உள்ள மூணாறுக்கு வந்துள்ளோம். இப்பொழுது நம்ம எங்கள் அனுபவத்தில் ஒவ்வொருத்தராக எங்கள் நண்பர்கள் இருக்க ஒவ்வொருத்தராக அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். முதல் நம்ம திருவாளர் சரவணாவிலிருந்து ஆரம்பிப்போம். வணக்கம். அப்படியே பாரு. வணக்கம் சரவணா அவர்களே. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த பயணம்? ரொம்ப நல்லா இருந்தது. முத அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்திருக்கோம். பட் இது கேரளா இதுன்றாங்க. பட் இது ஆனால் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, தமிழர்கள் தான் இருக்காங்க. வண்டர்ஃபுல். அதனால் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. கேரளாவில் இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. யார்கிட்ட என்ன கேட்டாலும் நல்லா இது பண்ணுறாங்க. வெளியில் லாட்ஜ் அது இதுன்னு ரொம்ப சீப்பு தான். கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு போகிற இடம் தான் இது. சரி, உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கு? அந்த சுற்றுலா அனுபவத்தில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா? பிடிக்காத விஷயம்னா ஹோட்டல் சரியில்லை. சரி. பட் எல்லா ஹோட்டல்ஸும் எல்லா வெரைட்டிஸ் இல்லை. சில இடத்துல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் காட்டேஜஸ் லாட்ஜஸ்லாம் நல்லா இருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஹனிமூன் அது மாதிரி வரலாம். நாளைக்கு ஃபேமிலியோட வரலாம். 2 days ஸ்பெண்ட் பண்ணால் போதும் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் நாளைக்கு கல்யாணம் ஆனால் உங்கள் மனைவியும் கூட்டி வர்றதுக்காக ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? மேபி. சரி, ஒரு ஆப்ஷனல்ல இருக்குது. நன்றி உங்கள் இன்ஃபர்மேஷன் நன்றி. இப்போ அடுத்து நம்ம திருவாளர் அவர்கள் உத்ரேஷ் அவர்களை நம்ம இப்போ பின்தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவரை போய் பேசி வச்சு அவரோட அனுபவம் என்னன்னு பகிர்ந்துக்கலாம். வணக்கம் திரு உத்ரேஷ் அவர்களே. யா. About my experience, seems to be good. Yes. Right now. But we want to see more, I think. Right now we are seeing only 2 spots only. So today I think today is not possible. Tomorrow we continue the location. உங்கள் முகத்தை பார்த்தா பக்கா தமிழ் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் இப்போ ஆங்கிலத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ நேரம் என்கிட்ட தமிழ் தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க. எல்லாருமே தமிழில் பேசும்போது நம்ம கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒரு இன்டர்வியூ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல. சரி, தமிழ் பேச தெரியும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பிடிச்ச விஷயம் என்ன அது சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டு வந்த போட்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹோட்டல் பரவாயில்ல, ஹோட்டல் ரூம் பரவாயில்ல, பட் ரேட்டு பரவாயில்ல, நல்லா கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப். ஸோ எல்லாரும் வரலாம், ஒரு ஒன்ஸ் வரலாம். லொக்கேஷன்ஸ் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ வரதா இருந்தால் ஒரு 3 days பிளான் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்துட்டு அந்த மாதிரி. நன்றி திரு உத்ரேஷ் அவர்களே, உங்கள் இன்ஃபர்மேஷன் மிக்க நன்றி. இப்போ நம்ம அடுத்து நம்ம திரு செந்தில் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவரை போட்டு அவருடைய அனுபவத்தை நம்ம இப்போ பகிர்ந்துக்கு கொள்ளோம். வணக்கம் திரு செந்தில் அவர்களே. வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நடந்துகிட்டே பேசலாம். நீங்கள் முகத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது, நடந்துகிட்டே பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். இங்கே வந்து 2 நாள் சுற்றிட்டு இருக்கீங்க, நியாயமாக புலம்பிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். நம்ம சொல்லுங்கள், உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லை நீங்கள் அடுத்த வாட்டி வருவேன்னு தோணுமா? அப்படியே அந்த வியூ அந்த கவர் பண்ணுங்க. அப்படியே அந்த சீனரிஸை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் தேயிலை தோட்டம். சரி, ஓகே, நீங்கள் பேசுகிறீங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஃபீல். இது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம். சரி, வேறு என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? மற்ற நண்பர்களோட வந்தீங்க, இப்போ எங்களோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? எல்லாம் சேம் தான். ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸு. அருமையான ஒரு பஞ்சிலாக சொன்னீங்க. இப்போ அடுத்து அப்புறம் வேறு நீங்கள் கேளுங்க. வேறு உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இங்கே வந்து இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு? இன்கன்வீனியன்ட்டாக எதுவும் இல்லை, எல்லாமே கன்வீனியன்ட்டாக தான் இருந்தது. எல்லாமே இப்போ இது வரைக்கும் வந்ததில் எல்லாமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது. இதுக்கு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிற வரைக்கும். சரி, ஓகே, நன்றி. அடுத்து திரு உலக நாயகன் திரு ஜெககணேஷ்குமார் அவர்களை இப்போ தொடர உள்ளோம். தங்களுடைய கருத்தை மிகவும் தாழ்மையுடன் பகிர்ந்து கொள்ளுமாய் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்கள் ஜெககணேஷ்குமார், உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் டூர் எப்படி இருந்துச்சு? இந்த டூரை பற்றியா? நான் பல முறை மூணாறு வந்திருந்தாலும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்கனால இப்போ மிகவும் நன்றாக இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போலியா, வைஃபோட போனீங்களா? நான் ஃபேமிலியோட போயிருந்தேன், ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன், அது வந்து காலேஜ் ட்ரிப்பாக இருந்தது. பட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வருது. இந்த ட்ரிப்பில் நாங்கள் பல அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே நல்லாவும் இருந்தது. மிக்க நன்றி. நீங்கள் யோசிச்சு பேசுகிறீங்க. அடுத்து நாங்கள் மாற்ற போகிறோம். அடுத்து திரு விபி அவர்கள் 6 packs விபி தங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் சொல்லுங்கள், டக்குன்னு பேசுங்க, பேட்டரி கிடையாது போகுது. சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை போய் சொல்லுங்கள். உங்ககிட்ட வேறு என்ன கேட்க போறேன்? முதல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட வந்த டூருன்னு என்னன்னு பார்த்தோன்னா இதுதான். முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 2 டூரு அது மாதிரி போயிருக்காங்க. பட் இந்த டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோட டூர் வர்றது. ரியலி என்ஜாய் வெரி மச். இந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா இன்னும் ஒரு இது 1 week டூர் மாதிரி போகணும்.
அப்புறமா எல்லாருமே மேரி ஆகிட்டு ஓகே போதும் ரொம்ப பேசாதீங்க. அடுத்து என்ன அடுத்து முடிச்சிடலாமா? அண்ணனா அடுத்து மிக முக்கியமான நபர் டூர் ஆர்கனைசர் திரு விஜயவேல் அவர்களை இப்போ அணுகி பேச உள்ளோம். சொல்லுங்க திரு விஜயவேல் அவர்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. கழுத்து ஏதோ போட்டிருக்கீங்க, அது எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, கொஞ்சம் கேமரா காட்டுங்க. என்னோட பேரோட இன்ஷியல் வண்டர்ஃபுல்லுங்க. ஓகே சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை போய் சொல்லுங்கள். நான் இன்னும் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். சரி. பட் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நடந்துகிட்டே பேசலாம். பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கு. அது காதல் என்ன, உங்களுக்கு காதல் இல்லையா? ஆக்சுவலி எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது காற்று உள்ளே போச்சு வச்சுங்களேன், எனக்கு வந்து கோல்டு வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் இது ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். சரி, ஒரு சின்ன கேள்வி. தமிழகத்தில் இல்லாத ஒரு எத்தனையோ மலைகள் இருக்கு, ஊட்டி கொடைக்கானல்லாம், அதெல்லாம் விட்டு நீங்கள் ஏன் மூணாறு? நல்ல கேள்வி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட 2வது ட்ரிப்பு. எங்களுக்கு வந்து லொக்கேஷன் நல்லா இருக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும், வரணும். நல்லா இருக்கும் நல்லா அதெல்லாம் எங்களுக்கு இது இல்லை. அதை மீன் பண்ணி தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி போகணும். இது கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்கே இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், அவ்வளோதான். சரி, வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? வேறு ஏதாவது கேரளா அரசாங்கத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பரிந்துரை இருக்கா? பிகாஸ் சில நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். கேரளா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ஏதாவது அட்வைஸ், சஜஷன்ஸ், கிரீவன்சஸ் ஏதாவது இருக்கா? சஜஷன்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இன்னும் நம்ம ஃபோட்டோஸ் நிறைய வைக்கலாம். அப்புறம் வேறு எதுவும் தெரியல. வேறு எதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை? மற்றதெல்லாம் எந்த குறையும் கிடையாது? எந்த குறையும் கிடையாது. சரி, ஓகே, மிக்க நன்றி. உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கு மிக்க நன்றி. நன்றி. சேவ் பண்ணியா? கடைசியில் நான் பேசுகிறேன். முடிவுரை எல்லாரும் பற்றி கேட்டீங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் விஜய். வணக்கம், கேளுங்க. உங்களோட முடிவுரையை கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நண்பர்கள் பலர் பகிர்ந்துட்டாங்க தங்களோட அனுபவத்தை. நான் பெருசாக சொல்ல வேண்டிய ஒன்றும் கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி பல சுற்றுலாத்தலங்களுக்கு சென்றுள்ளோம். இது கொஞ்சம் அடுத்த மாநிலத்தில் வந்ததுனால இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு எதிர்பார்த்து வந்தோம். பட் சொல்லப்போனால் எங்கள் கிளைமேட் அந்தளவுக்கு குளிர்ச்சி இல்லை. நாங்கள் எதிர்பார்த்து கம்மி தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே எங்களுக்கு தடங்களாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி தான் 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து இந்த நாளையே நாங்கள் கொண்டாடி இருக்கோம். சரி, மற்றபடி எந்த ஒரு இதில் கேரள அரசாங்கத்துக்கு என்னோட பரிந்துரை சின்ன இடம்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் மிஸ்டர் விஜய். சொல்லாமல் ஃபுட்டு சரியில்லை. எந்த இடத்துலையும் ஒரு தரமான உணவு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓஹோ. மற்றபடி இணையதளங்கள் நிறையா இருக்காங்க மூணாரில். எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் மூணாரில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. எங்களை குழப்பிட்டு டூரிஸ்ட்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தடுத்தீங்கன்னா கேரளா அரசாங்கத்துக்கு மேலும் வருமானம் பெருகும். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கோரிக்கைலாம் சீக்கிரமாக நிறைவேறும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. உங்கள் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் விஜய். இத்துடன் இந்த